நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? சாரையா ஓட்டு விபரிச்சா வேலூரா அதுல போய் என்னன்னு கேட்கல. ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு டாக்ஸ் வரது பெரிய விஷயம். ஒரு ஒன்றியத்துக்கு கொடுக்குறாங்கன்னா 2 டாக்ஸ் கொடுக்குறாங்க. சரி, அதனால மற்றபடி விவசாயம் எல்லாம் பண்ணிடலாம். அவருக்கு ஒரு தடவை கொடுத்து பார்ப்போமே. ஏன் விஜயகாந்துக்கு கொடுக்காம இப்ப விஜயகாந்த் கொடுத்துருக்கலாம்னு சொல்றாங்க. அது மாதிரி இல்லாம விஜய்க்கு ஒரு தடவை கொடுத்து பார்க்கலாம்ல. அதனால நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? டிஎம்கே தான் போடுவோம். என்ன காரணம்? ஸ்டாலின் நல்லா செய்யறாரு, உதயநிதி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அதனால டிஎம்கே தான் 4 வருஷமா என்ன பண்ணாருன்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? பண்ணிருக்காரு, அது சொல்ல முடியாதா, மக்களுக்கு தெரியும். யாருக்கு ஓட்டு போடுவீங்க? டிவி கேக்கு. என்ன காரணம்க்கா? தளபதி வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அவங்களுக்கு அரசியலா தெரியாதுன்றாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? யாரும் தெரிஞ்சுக்கிட்டு வர்றது இல்ல. அதனால வந்தா தெரிஞ்சுக்க போறாரு. அவருக்கு ஒரு தடவை கொடுத்து பார்ப்போமே. ஏன் விஜயகாந்துக்கு கொடுக்காம இப்ப விஜயகாந்த் கொடுத்துருக்கலாம்னு சொல்றாங்க. அது மாதிரி இல்லாம விஜய்க்கு ஒரு தடவை கொடுத்து பார்க்கலாம்ல. அதனால யாருக்கு ஓட்டு போட்டா நல்லா இருக்கும்னா? இந்த ட்ரிப் எடப்பாடி ஓட்டு போட்டா நல்லா இருக்கும். என்ன காரணம்னா? என்ன காரணம்? திமுக ஆட்சி சரியில்லை. என்ன எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்லட்டாக்கா, அப்ப திமுக ஆட்சி வந்து விலைவாசி ஏறிச்சு. திமுக ஆட்சி எப்படி சரி விலைவாசி ஏறிடுச்சு? விலைவாசி ஏறிச்சு. மிச்சம் எல்லாமே இது பண்றாங்களா? என்ன பண்றாங்க? டிராக்டர் வாங்கி கொடுத்தாங்க விவசாயிக்கு. ஆமா, எத்தனை கொடுத்தாங்க? ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு டாக்ஸ் வரது பெரிய விஷயம். ஒரு ஒன்றியத்துக்கு கொடுக்குறாங்கன்னா 2 டாக்ஸ் கொடுக்குறாங்க. சரி, அதனால மற்றபடி விவசாயம் எல்லாம் பண்ணிடலாம். எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இல்ல, எடப்பாடி ஆட்சியில வந்து நிவாரணம் வந்து 2500 ரூபாய் ஹெக்டர் கொடுத்தாங்க. இந்த ஆட்சியில கொடுக்கவே இல்ல. 150 ரூபாய் போறாங்க ஏக்கருக்கு. 150 ரூபாய் போறாங்க ஏக்கருக்கு. அதனால எப்படி போட முடியும்? அப்புறம் யாருக்கு தான் போடுவீங்க? எடப்பாடி தான் போடுவோம். எடப்பாடி தான். போன வருஷம் யாருக்கு போட்டீங்க? ஒரு வருஷம் டிஎம்கே தான் போட்டோம். டிஎம்கே. அது என்ன காரணம் டிஎம்கே போட்டீங்க? டிஎம்கே நல்லா இருக்கும்னு பார்த்தோம், நல்லா இல்ல. கலைஞர் போன உடனே அந்த ஆட்சி போயிடுச்சு. இப்போ புதுசா விஜய் ஒருத்தர் வரல, அவரை பத்தி விஜய் பத்தி நாங்க தெரியாது. சீமான் அவரு பேசிட்டு இருக்காரு, அது ஒன்னும் தெரியல. இந்த ஆட்சி யாரு வந்தா நல்லா இருக்குயா? விஜயா. என்ன காரணம்? ஊருக்கு நல்லா இருக்கும். அதான் இந்த ஆட்சி எப்படி இருக்காங்க? இதாதான் கிடக்குது வேலை. பஸ்ஸுக்கு காசை கொடுத்து ஒண்ணும் இல்லாத கிடக்குது வேலை. எந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கும்னா? ஊழல் அதிகமா செய்யற எந்த ஆட்சி வந்தாலும் சரி, அவங்களுக்கும் மக்களுக்கு எதுவுமே செய்யாம இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா என் ஓட்டு உண்டு. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும் மக்கள்லாம். ஏன் இப்படி சொல்றீங்க? அந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க அவங்க. அந்த அளவுக்கு நன்மை நிறைய செஞ்சதுனால அவங்களுக்கு நாங்க செய்யணும்னு ஆசை இருக்கு. வேற எதுவும் விஜய் அது எந்த கட்சிக்காரும் அந்த கட்சியும் கிடையாது. எல்லா கட்சிகளும் யாரா இருந்தாலும் அவங்க ஊழல் யாரும் செய்யறாங்களோ அவங்களுக்கு ஓட்டே போடுவீங்க. ஓட்டே கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வருஷம் இந்த வாட்டி அதான் ஓட்டு. ஆமா. நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க? நான் இந்த வாட்டி மாற்றத்தை விரும்புறேன். மாற்றம்னா யாருன்னா? பிஜேபி அது போடலான்னு இருக்கேன். இந்த ஆட்சி எப்படின்னா இருக்கு? இந்த ஆட்சி சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லை தம்பி. எப்படின்னா சொல்றீங்க? இல்ல, விவசாயம் மற்றது நிறைய விஷயம் பார்த்தா எல்லாம் டிராபேக் நிறைய இருக்கு. விவசாயிக்கு தான் டிராக்டர் வாங்கி கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்ப நெல் கொள்முதல்ல நிறைய நெல் கொள்முதல் சரியா பண்ணல. அது எப்படினாலும் யாரு அந்த அந்த இடத்துல இருந்தாலும் அப்படிதான் ஆகும்ன்றாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? இருந்தாலும் கொஞ்சமாச்சும் நம்ம இதை பார்க்கணும்ல. எல்லாத்தையுமே அப்படியே விட்டுறக்கூடாது இல்ல. நெல் முளைஞ்சு வந்து அப்படியே வீணா போய் கிடக்கு எல்லாம் போயிடுது. கொஞ்சமாச்சும் பார்க்கணும்ல. சுத்தமா அப்படியே டிராப் பண்ண. சரி, விஜய் ஒருத்தர் அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரை பத்தி இன்னும் வரட்டும் பாப்போம். அடுத்த எம்ஜிஆர் வேற சொல்றாங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படிலாம் டக்குன்னு எம்ஜிஆர் எப்படி சொல்ல முடியும்? வந்தாதான் சொல்ல முடியும். யாருக்கு நான் ஓட்டு போடுவேன்? விஜய் தான் ஓட்டு போடுவோம். என்ன காரணம்னா? விஜய் பணத்து மேல ஆசைப்படுறீங்க, மக்களுக்காக செய்ய வராரு. அவருக்கு தான் அரசியலே தெரியாதுன்றாங்களே. அது சொல்லுங்க, அவங்களுக்கு தெரியாத இருக்கலாம். விஜய்க்கு தெரியாது. ஆட்சி எப்படின்னா இருக்கு? ஆட்சி பண்றது சும்மா இருக்காங்க, வெறும் கொலை கற்பழிப்பு நிறைய நடந்துச்சு. ஏன் அப்படி சொல்றீங்க? எங்க நடக்குது? சாரையா ஓட்டு விபரிச்சா வேலூரா அதுல போய் என்னன்னு கேட்கல. விஜய் திரும்ப சாவடிச்சு விட்டு கரெக்டா வெளிநாடு போன உதயநிதி வராரு, உடனே அடுத்த நிமிஷம் வராரு ஸ்டாலின் வராரு. எல்லாம் நினைக்கிறேன் விஜய்க்கு தான் போட்டு போறோம். இதுக்கு முன்னாடி சீமான் இருக்காரு, அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரை பத்தி என்ன நினைக்கிறது? பேசுறாரு, அவர் பேச்ச மட்டும் தான் கேட்கலாம். ஒண்ணும் இல்ல. சீமான் தான் இதுக்கு முன்னாடியே அந்த இயற்கை விவசாயம் எல்லாம் தீவிரமா பேசுவாரு. அவருக்கு ஏன் ஓட்டு போட்டு பார்க்க கூடாதா? விஜய்க்கு ஓட்டு போடுமா அவர் கூட அவர் சொல்லுவாங்க. சரி, இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஓட்டு போட்டோம். அந்த ஆட்சி நல்லா இருந்ததா? அந்த ஆட்சி பரவாயில்லையா? அம்மா இருக்கும்போது பரவாயில்ல. எடப்பாடி அவர்கள் நல்லா பண்ணாரு. முக ஸ்டாலின் வேஸ்ட். யாருக்கு நான் ஓட்டு போடுறீங்க? யாரு நல்லவங்களோ அவங்கள பார்த்து தான் போடுவோம். யாரு நல்லவங்கன்றீங்க? எல்லாமே திருட்டு போய் தான். ஆமா, யாரும் ஓகே கிடையாது. இந்த ஆட்சி நல்லா இருக்குன்றாங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆட்சி எல்லா ஆட்சியுமே அப்படித்தான் இருக்கு. இந்த ஆட்சி மட்டும் இல்ல, வர ஆட்சி எல்லாம் அப்படித்தான் செய்யறது வராங்க, ஒண்ணும் செய்ய மாட்டாங்க மக்களுக்கு. விஜய் ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரு சினிமா நடிகர் தானே. அவரை பத்தி என்ன நினைக்கிறது? அவருக்கு அரசியல் தெரியாதுன்றாங்க.
அவருக்கு ஒன்றும் தெரியாது, அப்படியே தெரியாது. சீமான் சீமா என்ன அவரை பத்தி என்ன தெரியுது? யாருக்கு நான் ஓட்டு போட போறீங்க? விஜய்க்கு தான் ஓட்டு போட போறோம். என்ன காரணம்? எல்லா கட்சியும் பார்த்தாச்சு, அப்புறம் விஜயாவது செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி. அரசியலே தெரியாதுன்றாங்க. அதை பத்தி நான் அதெல்லாம் கிடையாது, எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்காப்ல செய்யாப்ல. ஆனா யாருக்கு நான் ஓட்டு போட போறீங்க? தளபதிக்கு தான். என்ன காரணம்னா அவரு பிடிக்கும், அதனால இருக்காது. அவர் தான் அரசியல் தெரியாதுன்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, போற போக்குல கற்றுப்போம். நீங்க யாருக்கு நான் ஓட்டு போட போறீங்க? நான் வந்து டிபிஐ டிவிஐனா விடுதலை சிறுத்தை கட்சி. அப்ப ஆரம்பத்தில் எங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. இப்ப தம்பி திருமாவளவனால வந்து எங்களுக்கு வந்து சுதந்திரமா இருக்கோம். நாங்க எங்க தெருவில் நடமாட்டம் போக்குவரத்து எல்லாம் எங்களுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இருக்கு தம்பி. எங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் இந்த திமுக தான். நாங்க ஆரம்பத்தில் திமுகவில் தான் இருந்தோம். அதுக்கு முன்னாடியே வந்து எம்ஜிஆர் பின்ல வந்து அண்ணா திமுகவில் ஓட்டு போட்டிருக்கிறோம், அம்மாவுக்கு ஓட்டு போட்டிருக்கிறோம். இவங்க வந்த பிறகு திருமாவளவன் வந்த பிறகு திருமாவளவனுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கிறோம். ஆனா ஆட்சி நல்ல ஆட்சி தான், எனக்கு பிடிச்ச வரைக்கும் நல்ல ஆட்சி. வாஜ்பாய் காலத்துல வாஜ்பாய் நல்ல ஆட்சி ஆண்டாரு. அதுக்கும் பிறகு வந்து பிஜேபி ஆட்சி எனக்கு பிடிக்கல. இப்போ உள்ள ஆட்சி பிரச்சனை கிடையாது. திமுக ஆட்சி வந்து பிரச்சனை கிடையாது. 4 வருஷமா என்ன பண்ணாங்கன்னு கேக்குறாங்க, அதுக்கு என்ன சொல்றீங்க? 4 வருஷமா என்ன பண்ணணும்? நான் வந்து 4 வருஷமா நல்லதான் செய்திருக்காங்க. மாசம் 1000 ரூபாய் பணம் பசங்களுக்கு வருதுங்க, அது பிரச்சனை கிடையாது. குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் பணம் வருது, அதுவும் பிரச்சனை கிடையாது. அந்த 2000 ரூபாய் வந்தாலும் அந்த 5 வருஷம் கரெக்டா போதுமாண்ணா? அது காணாதுங்க. அது காணாது. இருக்கிற வரைக்கும் வந்த வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். கொடுத்த வரைக்கும் ஆட்சி நல்லா இருக்குன்றீங்க, அதான் கேக்குறேன். ஆட்சி எங்களுக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆமா, எனக்கு பிடிச்சிருக்கு. திமுக ஆட்சி எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க யாருக்கு நான் ஓட்டு போடுவீங்க? திடீர்னு கேட்டேன். எலெக்ஷன் டைம் போட வேண்டியதான். யாரு வராங்களோ பிடிச்ச ஆளுக்கு போட உங்களுக்கு பிடிச்ச ஆளுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு யாரு? ஸ்டாலின் தான் போடணும். நீங்க யாருக்கு நான் ஓட்டு போட போறீங்க? நான் திமுக அன்னைக்கு ஓட்டு போட போறேன். என்ன காரணம்னா? திமுக வந்து ஓரளவு பரவாயில்ல. வந்து திமுகன்னா மக்கள் ஸ்டூடெண்ட்டுகளுக்கு எஜுகேஷன்ல மற்றபடி ஓரளவு அண்ணா திமுக ஆட்சியை விட திமுக பரவாயில்ல. 4 வருஷமா என்ன பண்ணு கேக்குறாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? 4 வருஷமா என்ன பண்ணாங்கன்னு கேக்குறது. இதெல்லாம் பண்ணலன்னு சொன்னா நம்ம பதில் சொல்லலாம். சரி, இதெல்லாம் பண்ணல, இதெல்லாம் பண்ணாங்கன்னு. ஓரளவு அண்ணா திமுக போன தடவை என்ன பண்ணுச்சுன்னு தெரியலையே. அண்ணா திமுக போன தடவை 4 வருஷமா என்ன பண்ணுச்சுன்னு கேட்க, நாங்க இதெல்லாம் செஞ்சோம், திமுக ஆட்சி இதெல்லாம் செய்யல அப்படின்னு ரெண்டுக்கும் வேறுபாடு சொல்லி இருந்தா பரவாயில்ல. பொதுவா 19 4 வருஷமா ஒன்றும் செய்யலனாக்கா இன்னைக்கு கல்விக்கு வந்து முக்கியத்துவம் முதலிடமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி இது இப்ப விவசாயம் நெல் மழையில நனைஞ்சிருக்கு, ஈரப்பதத்தை கூட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. மத்திய கவர்மெண்ட் கொடுக்கல. அவங்களோட தான் அதிமுக கூட்டணி வச்சிருக்கு. விவசாயிக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அதிமுக என்ன செஞ்சிட்டு இருக்குங்க? பிஜேபியோட அதிமுக அலையன்ஸ்ல இருந்துக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப திமுக வந்து அதை எதிர்த்துக்கிட்டு கொடுக்கறத வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கு. விஜய் ஒருத்தர், அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? விஜய் வந்து அந்த விஜய்னா யாரு? விஜய் வந்து அந்த குரல் யாருக்கான குரல்? யாருக்காக அந்த விஜய் ஒலிக்க போகுது? அந்த குரல் வலுத்தவனுக்கு ஒலிக்க போதா, எளியவனுக்கு ஒலிக்க போதா? அதோடைய அவர் விஜய்னா வெறும் திமுக திட்டத்தை மட்டுமே ஏத்துக்கிட்டு இருக்காரு தவிர உள்வார்ந்த அரசியல் என்ன விஜய்க்கு என்ன இருக்கு? அரசியலா என்ன இருக்கு? விஜயோட குரல் யாருக்கான குரல் அது எனக்கு ஒண்ணுமே தெரியல. விஜய் வந்து இப்ப ஆணவ படுகொலை நடந்தது, இப்போ ஒரு நவீன வெட்டி கொண்டாங்க. அது சம்பந்தம் விஜய் வந்து ஒரு வாயே திறக்கலையே, ஒரு சின்ன அறிக்கை கூட கொடுக்கலையே. அவருடைய செயல்பாடுலாம் சரியாவே இல்லையே. சீமானை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சீமான் வந்து அவர் வந்து பொது உடைமை, அவர் பாட்டுக்கு கத்திட்டே இருக்க வேண்டியதா. அவர் பாட்டுக்கு. அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்தா நல்லா இருக்குமா? இல்ல விஜயும் அவரும் ஒண்ணுதான். விஜயும் அவரும் ஒரே கேட்டகரி தான். மக்களுக்கான செயல் திட்டம் எதுவுமே இல்ல. ஆடு மாடை ஓட்டிட்டு போறாரு, மாநாடு நடத்துறாரு. மக்கள் பிரச்சனைலாம் எங்கங்க? அவ்வளவுதாங்க.